வணக்கம் விவஸ் இன்னைக்கான வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோ நெட்டு ஸ்டடி வீடியோஸ் சொல்ல அப்படின்னா கொஞ்சம் பிரேக் தேவைப்படுச்சுங்க. நான் ரெஸ்ட் எடுத்து நெட்டு ஸோ நான் வீடியோஸ் வரல சாரி மன்னிச்சுங்க. ஸோ இது வீடியோ வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் 2 வீடியோஸ் சண்டிதான் சொன்னீங்க ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ போட வரல அப்படின்னா நான் கொஞ்சம் வெளில போயிட்டேன். நல்லா வீடியோ போட முடியாது அன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிட்டேன். நான் அதுக்கு வீடியோ போட முடியாது. ஸோ சாரி இதுக்கப்புறம் 20 வீடியோலாம் தொடர்ந்து பாருங்க ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 20 வீடியோஸ் வரும். ஓகே அன்றைக்கி வீடியோ போடுறதுக்கும் மன்னிச்சுங்க, நேற்று வீடியோ வரதுக்கும் மன்னிச்சுங்க ஓகேவா, சாரி சொல்லிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் 20 வீடியோ தொடர்ந்து பார்க்க ஓகே. என்ன அப்படின்னா அர்ஜுன் ஆக்ஷன் கிங் நடிப்பில், அப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் அபிராமி 3 பேர் நடிச்சிருக்க அப்படின்னா பிளாஸ்ட் பார்த்துடைய மூவி ரிவ்யூ தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே டேட்டில் பார்த்தேன். படம் பார்த்தீங்கன்னா செம படம், மாற்றமே இல்லை. சிறந்த ஒரு பெஸ்ட்டு தமிழ் படம் 2026 தான் இந்த படம் அப்படி சொல்லுவேன். ஆஃப்டர் கருப்புக்கு அப்புறம் இந்த படம் வேறு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கராட்டே கற்றுக்குறாங்க. கராட்டே வச்சிருக்காரு அர்ஜுன். அது வந்து அதை நிறைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதை இப்போ அப்படி பொண்ணும் பிடி மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ ஒய்ஃபு அப்புறம் அவங்க மாமா தான் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க கராட்டேயில். அப்புறம் அவங்க இதில் வச்சு என்னென்ன நடக்குதோ அவங்க ஃபேமிலியில் நல்லா நடக்குது இதான் பர்த்டே கதை அப்படி தான் சொன்னோம். ஆனால் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம், என்ன நடக்குது, அர்ஜுன் என்ன பண்ணாரு தான் அந்த பர்த்டே கதையே. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தரமான படம், மாற்றம் இல்லை. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 10% ஸ்டோரி தான், ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே இருக்கு பாருங்க, தாறு மாதிரி செட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே மாற்றமே கிடையாது, என்கேஜிங்காக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். ஸ்க்ரீன் பிளே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பெருசாக இல்லை, பிஜிஎம் தாங்க கொல்ட்டு விட்டாங்க அப்படி தான் சொன்னோம். கேஜிஎஃப் மியூசிக் டேரக்டர் ரவி பஸ்டு தரமாக மியூசிக் போட்டிருக்காரு. வேறு லெவல் மியூசிக்கு. அது பிஜிஎம்லாம் சும்மா தெரிகிற தேட்டரில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படி தான் சொன்னோம். பிஜிஎம் போட்டிருக்கோம் அல்லது அப்படியே இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் டிசைனிங் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான கேரக்டர் டிசைனிங், பெஸ்ட்டு கேரக்டர் டிசைனிங்னு நான் சொல்லுவேன். பிடி முகுந்தனுக்கு அவர் இப்போ தான் தமிழ் சினிமாவில் வந்திருக்கா ஹீரோயின். அதை வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் சும்மா வேறு லெவலில் ஃபைட்டிங்லாம் தரமாக இருந்த ஒரு ஆக்ஷன் சீன்லாம் தரமாக இருந்துச்சு அப்படி சொன்னோம் பிடி முகுந்தன். அப்புறம் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அவர் வச்சு செஞ்சிருவார். அதுதான் வழக்கம் போது தாறுமாறாக பண்ணிட்டாரு. அப்புறம் அபிராமி பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு. மகாராஜா டக்லைஃப்லாம் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு பெருசாக ஒரு ரோல் இல்லை. ஆனால் இந்த படத்தில் தரமான ரோல் கொடுத்துருக்காங்க, செதுக்கிருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸில் அப்படி தான் சொன்னோம். 3 பேருமே பர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா பின்னி படத்தில் எடுத்துட்டாங்க, அது மாற்றம் கிடையாது. அர்ஜுன் ஆஷுஷ் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் தாறுமாறு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியான தெரிக்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் ஆக்ஷன் சீன்னா 2-3 பேர் போட்டு போக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் பண்ணிக்கோங்க. கேரக்டர் டிசைனிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பக்கம் வந்துச்சு அப்படி சொன்னோம். ஆக்டிங் வைஸாக சரி, கேரக்டர் டிசைனாக சரி, 2மே பக்கம் வந்துச்சு அப்படி சொன்னோம். பிடி முகுந்தன் கேரக்டர் தான் இந்த 10 பெரிய பிளேஸே வேல்யூவில் பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு நிறைய படம் வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்ன அர்ஜுன் ஆஷிஷ் கலக்கிட்டாரு. அப்புறம் அபிராமி ஆஷிஷ் சிறந்த பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் தரமாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி எல்லா படத்தையும் கரெக்டாக போய் செஞ்சுவாங்க. அப்படின்னா இந்த படத்தையும் சினிமோட்டோகிராஃபி வேலை இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். என்ன பண்ணுவாங்கப்பா ஸ்டண்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு சீன் சொல்லுவேன். ஸ்டண்ட்டும் சும்மா தெரிக்குது அப்படி தான் சொன்னோம். வேறு லெவலில் ஸ்டண்ட்டு சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய செம்ம ஸ்டண்ட்டு சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படி தான் சொன்னோம். ஸ்டண்ட்டு சீன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே பாசிட்டிவ் நான் இது சொல்லிட்டேன். நெகட்டிவ் இருக்கான்னு போட்டிங்கன்னா எதுக்கு நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா ரன் டைம் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் மைனஸ் வந்து இந்த படத்தில் நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் ஒன் பண்ணால் அது கதை ரொம்ப பர்சாக இருந்து தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் போட்டு அப்படி இழுத்துருக்காங்க. எதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இழுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கடை எனக்கு இருந்துச்சு, எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கடை இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் போட்டேக்கும் அப்படியே கொண்டு போய் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கடை இல்லாத மாதிரி வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கடை இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரன் டைம் கம்மியாகிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இழுத்து கொண்டு போயிருக்காங்க. என்ன பண்ணிக்கணும், செகண்ட் ஹாஃப் ரன் டைம் அதிகமாக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ரன் டைம் ட்ரிம் பண்ணிக்கணும். அதுதான் பண்ணிக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரன் டைம் கொஞ்சம் மைனஸ் ஆகுது இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப தூக்கலாக போட்ட மாதிரி இது ஓவர் டோஸ் ஆன மாதிரி இது ஆக்ஷன் சீன்ஸ் தான். அது கொஞ்சம் சரி பண்ணிடலாம், அது கொஞ்சம் மாட்டிருக்கோம். ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப தூக்கலாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஆக்ஷன் சீன்ஸும் கொஞ்சம் மாட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் நெகட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொன்னேன், வேறு லெவல் படம், மாற்றமே கிடையாது. இப்போ இன்டர்வல் கிளைமேக்ஸ் தான் சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம இன்டர்வல் பிளாக்கு, தெரிக்கான இன்டர்வல் பிளாக்கு, ஃபயர் இன்டர்வல் பிளாக், மாற்றம் கிடையாது. கருப்பில் ஒரு இன்டர்வல் பிளாக் பார்த்தோம், அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அதுக்கு கீழே தான் இதுவும் செம்மையாக இருந்துச்சு அப்படி சொன்னோம்.
3 பேரும் கேரக்டர் காமிச்சு இன்டர்மிஷன் போட்டு சும்மா அது வேறு லெவல் அப்படின்னு சொன்னோம். டேரக்டருடைய மாஸ்டர் பிளானு வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ் ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவல் ஃபிலிமு, கண்டிப்பாக ஒர்த்து வாட்ச்சு. எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஆக்ஷன் லெவல்ஸ்க்குலாம் இந்த படம் அவ்வளோ ட்ரீட். இந்த படம் ஆக்ஷன் ஃபேன்ஸுக்குலாம் அந்த மாதிரி ஒரு படம். ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஆக்ஷன் படம் ரசிச்சு பார்க்கணும்னு இந்த படம் பார்ப்பாங்க. செம்ம சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வெளில வருவீங்க அப்படிப்பட்ட படம். ஏன்னா நானே ஆக்ஷன் நிறைய பார்க்குறது தான். நிறைய ஆக்ஷன் படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அதிகமாக. நானும் ஆக்ஷன் லவர் தான். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சூப்பரான ஒரு ஃபிலிமு, மாற்றம் கிடையாது. வேலை படம் தான் சொன்னோம். ரேட்டிங் நான் என்ன கொடுப்பேன்னா 4.5 அப்படி தான் நான் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ஸோ கடுப்பு என்ன ரேட்டிங் கொடுத்தோன்னா அதே தான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுப்பேன். சில இந்த 3 மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணி போனால் நான் 5 கொடுத்துருப்பேன். ஸோ 3 மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சனால இந்த படம் அப்படின்னா 4.5 நான் ரேட்டிங் கொடுக்குறேன். மற்றபடி ஒரு சிறந்த படம் அந்த பிளாஸ்ட்டு கண்டிப்பாக 2026 பிளாக் பஸ்டர் தச்சு சொல்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆக போகுது. உறுதி, அது மாற்றம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக போகுது. கருப்பு ஆல்ரெடி பெரிய சம்பவம் பண்ணி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் பெரிய சம்பவம் பண்ணி பிளாக் பஸ்டர் ஆக போகுது. அது மாற்றம் கிடையாது. ஸோ செம்மையில் 2 படம் அப்படின்னா ஹிட் ஆயிருக்கு. ஒன்று கருப்பு, ஒன்று பிளாஸ்ட்டு. செம்மையாக போயிட்டு இருக்கு. இந்த 26 ஸ்கூல் யூசிமா திரும்ப வந்திருக்கு, மீண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்ச நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.